அன்பான மக்களே, நம்மளோட ஸ்ரீனி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நின்று எடுத்திருக்கிற ஃபோட்டோ எடுத்திருக்கிற இடம் வந்து ஆஃபீஸ் மாதிரி தெரியுது. விஜயோட ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து மறந்துட்டோம் அப்படிங்கிறதான். என்ன அப்படின்னா, தாத்தா வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பார், அக்ரிமெண்ட் மேட்ரு தெரிஞ்ச உடனே விஜயும் காவேரியும் சேர்ந்து தான் வந்து எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்கணும். விஜய் காவேரி 2 பேருமே கையெழுத்து போட்டால் தான் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே எந்த ஒரு பணம் அக்கௌண்ட்டில் கூட பணம் எடுக்க முடியும். விஜயால் மட்டும் தனியாக பண்ண முடியாது காவேரி இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து சொல்லியிருப்பார். அதில் வந்து அந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட்டை உயிர் எழுதி வச்சுருப்பார் நம்ம தாத்தா. அப்போ வந்து அந்த இது வந்து இப்போ சுச்சுவேஷன் வந்து மாறி இருக்குது. இப்போ விஜய்க்கு வந்து கண்டிப்பாக வந்து காவேரியோட ஹெல்ப் தேவைப்படுது. அந்த இடத்துல காவேரியோட ஹெல்ப் தேவைப்படுறதுனால காவேரியை வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து காவேரி ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸில் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் வந்து அந்த வேலைக்காக ஆஃபீஸ் வந்திருக்காங்க. காவேரி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஆஃபீஸில் விஜயால். அப்படி தான் தாத்தா வந்து அந்த டைமில் எழுதி வச்சுருந்தாரு. அது இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது விஜய்க்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ வந்து காவேரி விஜய் தாத்தா எழுதி வைக்கும் போது விஜய் வந்து சண்டை போடுவார். ஏன் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணி வச்சிங்க, இது என்னோடய பணம், என்னோடது, அவ்வளோதுக்கு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி அப்போ சண்டை போட்டிருப்பாரு. ஆனால் தாத்தா வந்து சொல்லியிருப்பாங்க, அக்ரிமெண்ட் பேப்பரை எனக்கு தெரியுண்டாமா அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து காவேரி இந்த மாதிரி பண்ணி வச்சதுனால இப்போ தாத்தா பண்ணியிருக்கிற வேலை அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தாத்தா இப்போ விஜய்க்கு அவ்வளோ சூப்பரான விஷயம் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் வந்து இப்போ காவேரி கூட வந்து அதாவது குமரனை சேர்த்து அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. நீங்களும் கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. அதனால் வந்து விஜய்க்கு வந்து காவேரி வராங்க. ஆனால் குமரனும் ஆஃபீஸில் தான் இருக்கார்.